தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அவர்களை மீண்டுமா இந்த நற்கருணை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். குறிப்பாய் இந்த செவ்வாய்க்கிழமை தீபாவளி கொண்டாடி இருக்கிறோம். அதுக்கு அடுத்த நாளில் இருக்கிறோம், விடுமுறையில் இருப்பீர்கள். எனவே இந்த நாளிலே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். இப்போ நான் இந்த காணொளி எடுத்து கொண்டு இருக்கிறேன் என்றால் எனக்கு முன்னாடி 1 2 3 4 5 லைட், மேலே வருஷத்து 6 லைட் எரிந்து கொண்டிருக்கிறது இந்த சின்ன ஒரு அறையில். அதனால்தான் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொஞ்சம் கிளாரிட்டி கூட இவ்வளோ விளக்குகளால் தான், மின் விளக்குகளால் தான் வருது. அப்போ நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா எவ்வளோ எரியணும்னு பாருங்கள். ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, விளக்குகளை இன்றைக்கு எரிய வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்பா, நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே, துதிக்கிறேன் ராஜான்னு சொல்லுவோம். என் வாழ்க்கையில அணைந்திருக்கிற விளக்குகளை ஆண்டவரே எரிவிக்கும்படியாய் உம்மிடம் இறைஞ்சுகிறேன் என்று அவரை துதிங்க, அவர் ஆராதிங்க. லீவ்ல இருக்கிறீங்க, இந்த லீவ்ல இருக்கிற வேலையில ஆண்டவரை துதித்தவர் வல்லமை தேடுகிற நாளாக, நம் தீமையெல்லாம் மாறும்போது, தேவையற்றவையெல்லாம் களையும் பொழுது அணைந்த விளக்குகள் எல்லாம் எரியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, கோடி அற்புத அந்தோனியா நமக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கிற இந்த சிறப்பான நாளிலே வல்லமையான இறைவன் நம் வாழ்வில் உள்ள எரியாத விளக்குகளாம் எரிய வைப்பாராக. அதுதான் இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் இறைவார்த்தை 35 to 38 வரை உள்ள இறைவார்த்தையில விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும் என்கிறார் கடவுள். விளக்குகள் எரியணும். புத்தருடைய வரிகளில் இதை பார்க்கிற பொழுது புத்தர் கூறுவார், எந்த வீட்டிலெல்லாம் விளக்குகள் எரியவில்லையோ அந்த வீட்டுக்குள் திருடன் வருவான். அல்லது இது பாசிட்டிவா சொல்லணும்னா, எந்த வீட்டில் எல்லாம் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்கு திருடன் வருவதில்லை. அப்போ எரியாத விளக்குகள் என்ன என்றால், எரியாத விளக்குகள் என்பது எதை குறிக்கிறது என்றால் விழிப்புணர்வை குறிக்கிறது. எங்கு எரியவில்லையோ அங்கு விழிப்புணர்வு இல்லை என்பதை குறிக்கிறது. இந்த வீடு என்பது எதை குறிக்கிறது என்றால், இந்த வீடு என்பது மனிதர்களை குறிக்கிறது. எந்த வீட்டிலெல்லாம் எந்த மனிதர்களிடம் விழிப்புணர்வு இல்லையோ அந்த இடத்துல திருடன் வருவான். திருடன் என்பது எதை குறிக்கிறது என்றால், திருடன் என்பது தீமையை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில உங்கள் விளக்குகள் எல்லாம் எரியணும், பிரகாசிக்கிறத சொன்ன இல்லைங்களா? இந்த சின்ன ஸ்டுடியோவில் இத்தனை விளக்குகள் எரிந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு கிளாரிட்டியோட உங்களால் யூடியூப்ல பார்க்க முடியுது. அப்போ உங்க வாழ்க்கையில இன்னும் பிரகாசமா நீங்க இருக்கணும்னா, நம் வாழ்க்கையிலே அணைந்த விளக்குகள் எல்லாம் எரிய வேண்டும் அன்பர்களே. அந்த விளக்கு என்பது அந்த பகுத்தறிவு, விளக்கு என்பது ஆண்டவருடைய ஞானம், விளக்கு என்பது நம்முடைய வாழ்வியலுடைய பாதை, விளக்கு என்பது நாம் எதை சரியாக செய்ய வேண்டுமோ அதை செய்வது, விளக்கு என்பது நாம் எடுக்க வேண்டிய சரியான முடிவுகள், விளக்கு என்பது நாம் பேச வேண்டிய சரியான வார்த்தைகள், விளக்கு என்பது நம் கடமையை செய்வது. ஆண்டவர்ட்ட, அப்பா என் விளக்குகள் எரிய வைங்க அப்படின்னா என் கடமையை செய்ய வைங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே, விளக்குகள் எரிய வைங்க அப்படின்னா நான் செய்ய வேண்டியதை நான் சரியாக செய்யணும்ப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என்னை தொடுங்கன்னு என்ற அர்த்தம். ஒப்பு கொடுத்து கேளுங்க நண்பர்களே. நம்ம விளக்குகள் எரியணும். விளக்குகள் எரியாத போது பிரச்சனை நண்பர்களே. அதான் ஆண்டவர் சொல்கிறார் நற்செய்தியில, விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும். அது என்ன பேக்ரவுண்ட்ல சொல்றாருன்னா, வெளியில போன வீட்டு தலைவன் வெளியில போயிருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அந்த வேலையாட்கள், அந்த தலைவன் வருகிற போது விளக்குகள் எரிந்திருக்கட்டுமா. அதாவது உள்ள வருகிற பொழுது அந்த வீட்டில் உள்ள வேலை செய்யற வேலையாட்கள் ஆக்டிவா இருக்கணும். அதை பார்த்த உடனே ஒரு ஓனர் சந்தோஷப்படுவார்ல. ஒரு கம்பெனியில் ஓனர் வெளில போயிருக்கார், திரும்பி உள்ள வரார். வரும்பொழுது எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு கோவம் வரும். நான் பார்க்கும் போதே தூங்கிட்டு இருக்கீங்களே, நான் பார்க்காத போதே என்னெல்லாம் செய்திருப்பீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும், விழிப்பா இருங்கள். விழிப்பா இருப்பதை காண்கிற அந்த வீட்டு தலைவன் அவர்களுக்கு தேவையானதை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஜெபத்திலே இரு, நீ உன் கடமையை செய், உன் வாழ்க்கையில நீ விவேகமாக இரு, உன் வாழ்க்கையில ஞானத்தோடு இரு. இல்லை என்றால் அதான் புத்தருடைய வரியை சொல்றேன். இப்போ இல்லை என்றால் எந்த வீட்டுல விளக்கு இல்லையோ அந்த திருடன் வருவான். தீமை. எந்த இடத்துல அந்த விவேகம் இல்லையோ, ஜெபம் இல்லையோ, விழிப்பு இல்லையோ, அங்கு சோம்பேறித்தனம் வரும், அங்கு பிரச்சனைகள் வரும். உன் பக்கத்து வீட்டுல இருந்து பிரச்சனை வரும், ஏன் உன் வீட்டுல இருக்கிற மனிதர்களால் பிரச்சனை வரும், உன் நண்பர்களால் பிரச்சனை வரும், உன் ஆலயத்துல இருந்து பிரச்சனை வரும். எனவே நம்ம விழிப்பா இருந்துருங்க. விவேகம் இல்லைன்னா தோத்துருவீங்க நண்பர்களே. இன்னைக்கு நீங்க விவேகமா இல்லைன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அந்த வார்த்தை யார் சொல்கிறார், ஏன் சொல்கிறார், எதற்காக இந்த நேரத்தில் வந்து சொல்கிறார், இதெல்லாம் யோசிக்க வேண்டும். இல்லைன்னா அவங்க சொல்ற வார்த்தை கேட்டு ஆமாக்கா, ஆமா தம்பி அப்படின்னு சொன்ன அடுத்த கணமே உனக்கு எதிராக குழி நோண்டப்படும். எனவே யார் சொல்றாங்க, எது சொல்றாங்க என்பது முழுமையாய் அறிந்த கடவுள் பரிசேயர்களை புரிந்து வைத்தார்.
சதுசேயர்களை புரிந்து வைத்தார், மறைநூல் அறிஞர்களை புரிந்து வைத்தார். அவர் சதித்திட்டத்தில் விழவில்லை. நீயும் நானும் விழுந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒன்றும் விழிப்பா மாறணும். ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த விழிப்பு கொடுங்க, ஆண்டவர் அந்த விவேகத்தை கொடுங்க, ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேட்போம். ஜெபிப்போமா? நன்றி அப்பா, ஓ வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. இதனால் ஜெபிக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை நீங்க தொடுங்க அப்பா. பல்வேறு தேவைகள் விண்ணப்பங்களோடு ஜெபிக்கிறார்களே, வாழ்க்கையில் எதெல்லாம் விழிப்பாக இல்லை என்று இருக்கிறார்களோ, வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவர் உங்க பதத்தில் வைக்கிறேன். இதோ ஆண்டவர், இதோ இயேசு சாமி அன்பர்கள் ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டில் பிரச்சனைகள், உங்க கடன் சுமைகள் இருக்கீங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இதோ தீபாவளி கொண்டாடி இருக்கிறார்கள், ஆனால் கொண்டாடுவதற்கான ஏற்ற சூழல் இல்லையே, பொருளாதார வசதி இல்லையே என்று இருக்கிறீர்களா? இதோ ஆண்டவர், இதோ அப்பா, இதோ நற்கருணை ஆண்டவர், இதோ வல்லவர், இதோ நல்லவர், வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. அந்த பேரில் அபிஷேகமாய் இருப்பீர்களாக. குறிப்பாய் உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே, என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வைக்கிறார்களோ கமெண்ட்ல என்னவெல்லாம் ஃபாதருக்காக ஜெபிங்க, ஃபாதருக்காக வேண்டுங்க, அதெல்லாம் மாறணும் என்று என்னவெல்லாம் சொன்னார்களோ, அப்போ ஒன்று உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவே நீங்க தொடுங்க. பிள்ளைகளோட ஒவ்வொரு வேண்டுதலும் அபிஷேகமாய் மாறுவதாக. குறிப்பாக நேற்றைய தினத்தில் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைத்தார்களோ ஒவ்வொன்றும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். வல்லவர் தொடுகிறார், நல்லவர் தொடுகிறார். அந்த மேல உள்ள நம்பிக்கையில அவர் அபிஷேகமாய் மாற்றுகிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்திலே அந்த பேரால் விடுதலையை காண்பீர்கள், வல்லமை காண்பீர்கள். நாளில் நல்லதே நடக்கும். வல்லமையான இறைவன் நம்மை தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, இந்த காணொலி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. God bless you. Take care.